பெரும் சிக்கலில் சிக்கிய பிள்ளையான் நேரில் கண்ட சாட்சியம் வழங்கிய வாக்குமூலம். நான் சரணடைய தயாராக உள்ளேன். சம்பத் மனம்பரி வெளியிட்ட அதிர்ச்சி. அரசியல்வாதிகளுக்கு விழுந்த பேரிடி. மஹிந்த ராஜபக்சவுக்கு மீண்டும் விஜயராம மாவட்டத்தில் வீடு. சீன அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. ஐஸ் போதைப் பொருளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாமல் ராஜபக்சவின் அதிரடி அறிவிப்பு. மித்தனிய பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் இரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் கைது செய்ய தேடப்பட்டு வரும் சம்பத் மனம்பரி சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது வழக்கறிஞர் நேற்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சம்பத் மனம்பரி நீதிமன்றத்தில் சரணடைந்த பிறகு அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மா அதிபருக்கு உத்தரவிட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றம் அது குறித்து விசாரணை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும்படியும் குறிப்பிட்டுள்ளது. கைது செய்வதற்காக தேடப்பட்டு வரும் சம்பத் மனம்பரியின் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்க பல்வேறு தரப்பினரும் போட்டி போட தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக கொழும்பில் வசிக்கும் சில வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட 45 லட்சம் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மஹிந்தவுக்கு பெற்றுக் கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேபோன்று சீன அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடொன்றை பரிசளிக்கவும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மொட்டு கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு பௌத்த மதத்தின் மல்பத்து பீட துணை பிரிவான சிஎம் நிகாயாவின் கோட்டை பிரிவைச் சேர்ந்த பௌத்த தேரர்கள் குழு ஒன்று மஹிந்தவுக்காக வீடொன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இலங்கையின் வர்த்தக பிரமுகர்கள் சிலர் ஒன்றிணைந்து மஹிந்தவுக்காக வீடொன்றை அன்பளிப்பு செய்வது குறித்து நாமல் ராஜபக்சவுடன் கலந்துரையாடியுள்ளனர். எனினும் மகாசங்கத்தினர் வழங்கும் வீடொன்றை பெற்றுக்கொள்வதில் மஹிந்த ராஜபக்ச நாட்டம் கொண்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் அடுத்த நீதிமன்ற திகதியில் சந்தேக நபராக பெயரிடப்படுவார் என சிஐடியினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களை கல்கிசை நீதவான் சதுர்கா டி சில்வா முன்னிலையில் முற்படுத்திய போதே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த அறிக்கையை தெரிவித்துள்ளது. அத்துடன் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறி வாக்குமூலம் அளித்துள்ளனர். நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட 3 சந்தேக நபர்களும் மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சேனை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். நடராஜா நகுலேந்திரன் எனப்படும் சிம்பு மற்றும் கதிர்காம தம்பி ஜெயகீசன் எனப்படும் ஜெயந்தன் மற்றும் நிமல் தேவசுகன் எனப்படும் ஜெயகாந்தன் ஆகிய 3 சந்தேக நபர்களே இவ்வாறு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களான மூவரும் இந்த வாக்குமூலங்களை சுதந்திரமாகவும் எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமலே வழங்குவதாக தங்கள் சட்டத்தரணி அசோக வீரசூரிய மூலம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதன்படி சட்டத்தரணியின் கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதவான் முடிவு செய்தார். மேலும் கல்கிசை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் சந்தேக நபர்களை முற்படுத்தி சிஐடி கடத்தலை நேரில் கண்ட சாட்சி ஒருவர் இருப்பதாகவும் அவர் சம்பவம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. நேரில் கண்ட சாட்சியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதிபதி மேலதிக விசாரணையை ஒத்திவைத்து வழக்கின் முன்னேற்றம் குறித்து அறிக்கையை வழங்குமாறு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அறிவித்துள்ளார். கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுடவை வழக்கிலிருந்து நீக்குவதற்காக சட்டமா அதிபரின் முடிவை ரத்து செய்ய கோரி காணாமல் போன இளைஞர்களின் பெற்றோர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவு வழங்கியுள்ளது. உண்மைகளை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. பின்னர் இந்த மேல்முறையீட்டு மனுவை எதிர்வரும் வருடம் ஜனவரி 30 அன்று விசாரிப்பதற்கும் திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
2008 தொடக்கம் 2009 ஆண்டுகளில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உட்பட 11 பேரை வெள்ளை வேனில் கடத்தி சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் வசந்த கர்ணகுட மற்றும் 13 பேருக்கு எதிராக முன்னாள் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் 11 இளைஞர்கள் கடத்தல் வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுடவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதில்லை எனவும் சட்டமா அதிபர் கடந்த 2021 ஆண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றக்கு அறிவித்திருந்தார். இந்த விடயத்தை எதிர்த்தே கொழும்பில் கடத்தப்பட்ட 11 இளைஞர்களின் உறவினர்கள் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த நிலையிலேயே எதிர்வரும் தை மாதம் 30 இந்த வழக்கு தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐஸ் போதைப் பொருள் கொள்கலன்கள் தொடர்பாக தமக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச முற்றாக நிராகரித்துள்ளார். அத்துடன் குறித்த 2 கொள்கலன்களிலும் ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் இருந்ததாக கூறப்பட்டு அவை பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்டறியப்பட்ட பின்னரும் துறைமுகத்தை விட்டு வெளியேறியதாக வந்துள்ள தகவல்கள் தொடர்பில் அவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஊடகங்களிடம் பேசிய போதே இந்த குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்துள்ளார். மேலும் இந்த 2 கொள்கலன்கள் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்பிபி மற்றும் நல்லாட்சி அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் எங்களை குற்றம் சாட்டுவதே அவர்கள் செய்த வேலை. சிஐடி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, FCID நீதிமன்றம் என எங்களிடம் விசாரணைகள் நடந்துள்ளன. இதேபோல இந்த போதைப் பொருள் கொள்கலன்கள் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளவும் தயாராகவே உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த 30 ஏக்கர் வரையிலான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2009 ஆண்டு முதல் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த தனியார் மற்றும் அரச காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரை பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள பொன்னாவளி கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள 7 ஏக்கர் காணி கடந்த 7ஆம் திகதி அன்று விடுவிக்கப்பட்டது. பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி தற்காலிகமாக மரமுந்திரிகை கூட்டுத்தாபனத்திடம் பொறுப்பில் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கிளிநொச்சி நல்லூர் கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள முட்கொம்பான் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த 20 ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள இயக்கச்சி பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 8 பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார்.